ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு அன்பு. உண்மையான அன்பு. உண்மையான அன்பு எது? உண்மையான அன்பு யாரிடத்தில் இருக்கிறது? உண்மையான அன்பை நாம் எங்கு செலுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் அநேக காரியங்களில் அன்பு செலுத்துகிறோம். மனிதர்கள் மேல் அன்பு செலுத்துகிறோம், மிருக ஜீவன்கள் மேல் அன்பு செலுத்துகிறோம், இயற்கையின் மேல் அன்பு செலுத்துகிறோம். ஆனால் இது எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் நம்மை நடத்துகிறது. அந்த அன்பிலே உண்மைத்தன்மை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்காக சிலுவையை சுமந்து சிலுவையிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். உலக மனிதர்களுக்காக சிலுவையை சுமந்தார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் மேல் தான் வைத்த அன்பை நிரூபிக்கும்படி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே சிலுவை அன்பின் சின்னமாய் நமக்கு தெரிகிறது. நாம் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் உண்மையாய் அன்பு கூறுகிறோமா? உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? அந்த அன்பானது ஒளிவு மறைவு இராதபடிக்கு உண்மையானதாய் காணப்பட வேண்டும். சூழ்நிலையில் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் அன்பு செலுத்துவது என்பது அது ஆண்டவராகிய இயேசுவையே ஏமாற்றுவதற்கு சமமாக இருக்கிறது. இந்த அன்பு செலுத்தும் போது முதலாவதாக நமக்கு என்ன கிடைக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44 முதல் 48 வசனங்களை தியானித்து பாருங்கள். இதில் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீக்கு மன்னிப்பு கிடைத்தது. உண்மையான அன்பு நாம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் செலுத்தும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், விடுபட முடியாத பாவத்தில் இருந்தாலும், அந்த பாவத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மேல் நாம் உண்மையாய் அன்பு செலுத்துகிறோமா என்பதை குறித்தும் அவர் சோதித்து அறிவார் என்று உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? சூழ்நிலையில் அன்பு செலுத்துகிறோமா அல்லது ஆண்டவராகிய இயேசுவின் மேல் உண்மையாய் அன்பு செலுத்துகிறோமா என்பதை அவர் சோதித்து அறிவார். சோதனைகளை கொடுத்து பார்ப்பார். நம்மால் ஜீவிக்க முடியாதபடி சூழ்நிலைகளின் நெருக்கத்தின் மத்தியில் வியாதிகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பணம் இல்லாதபடி ஒரு நெருக்கடி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுத்தும் அவர் மேல் நாம் உண்மையாய் அன்பு செலுத்துகிறோமா என்பதை அவர் சோதித்தறிகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவர் மேல் மட்டுமல்ல, அவர் சொன்ன வார்த்தையின் மேல் அன்பு செலுத்த வேண்டும், சத்தியத்தின் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின் மேல் அன்பு செலுத்துகிறோமா? அவருடைய வசனத்தின் மேல் நாம் அன்பாய் இருக்கிறோமா? அவருடைய வசனத்தை கேட்பதிலே நாம் அன்பாய், அந்த வசனத்தை நாம் ஆர்வத்தோடு கேட்கும் பொழுதே நமக்கு அதன் மேல் இருக்கிற அன்பு வெளிப்படும். இப்போ நம்ம அன்பில் உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கிருபை கிடைக்கும். கிருபை உண்டாயிருக்கும். அன்பு கூறுகிறவர்களுக்கு கிருபை கிடைக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு கிருபை, சுகமாய் வாழ ஒரு கிருபை, கையின் பிரியாசங்களில் ஒரு கிருபை, ஊழியத்தில், ஜீவியத்தில் ஒரு கிருபை கொடுக்கப்படும். அதே போல் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர் மேல் நாம் உண்மையாய் அன்பு கூறும் பொழுது நம்முடைய இருள் வெளிச்சமாய் மாறும். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அமைதல் உண்டாகும். அப்போ நாம் உண்மையாக அன்பு செலுத்தும் போது பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, அதே போல் கிருபை கிடைக்கிறது, வாழ்க்கை பிரகாசிக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை தியானித்து பாருங்கள். அவர் மேல் அன்பு கூறும்பொழுது, உண்மையாய் அன்பு கூறும்போது தீமை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே முடிக்கும். அப்படின்னா தீமை அணுகாது. அவர் இடத்துல உண்மையாக அன்பு கூறும்போது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நமக்கு எல்லா காரியங்களும் எந்த நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? உண்மையாகவே ஆண்டவராக இயேசுவின் மேல் அன்பு செலுத்தி பாருங்கள். இனி தீமை கிடையாது, இனி தீமை அணுகாது, இனி நன்மைதான். உங்கள் தீமை அனைத்தும் நன்மையாய் மாறும். சங்கீதம் 145:20 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுகிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இக்கட்டு வரும், ஆனால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். எந்த பிசாசின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் வரும் துன்மார்கன் அழிந்து போவான். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட துன்மார்கன் எழும்பி வந்தாலும் அவன் அழிந்து போவான். அதே போல் 1 கொரிந்தியர்
8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று. உங்கள் காரியங்களை அவர் அறிவார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிவார். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று. உங்கள் பாதைகளையும் உங்கள் வழிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், அன்பு உலகத்தில் கூறக்கூடிய அன்பு அல்ல. ஆண்டவராக இயேசுவின் மேல் நாம் உண்மையாய் அன்பு கூறும்பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போல் என் வாழ்க்கையில் கிருபை பெருகுகிறது. அன்பு கூறும்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. அவரிடத்தில் அன்பு கூறும்பொழுது எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறும்பொழுது நான் காப்பாற்றப்படுவேன். அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறும்பொழுது என் காரியங்கள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அதே போல் யாக்கோபு 1 அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் என்று. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அன்பு கூர்ந்து பாருங்கள். ஏனெனில் ஆண்டவராக இயேசுவானவர் நமக்காக தன்னுடைய சிலுவை எடுத்து அதில் ஒரு அன்பை நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பு கூர்ந்து பாருங்கள். ஆண்டவராக இயேசுவின் மேல் உண்மையாய் அன்பு கூர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மாறும். உங்கள் கேள்விகளுக்கு பதில் இந்த நாளில் கிடைத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஆண்டவராக இயேசுவின் மேல் வைக்கக்கூடிய உண்மையான அன்பு. சூழ்நிலைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், சோதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தருத்திரங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவராக இயேசுவின் மேல் பரிபூர்ண அன்பை வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவராக இயேசுவினிடத்தில் இருக்கிறது. விசுவாசியுங்கள், அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Catch 'em all.